குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் மார்னிங் ஓகேங்களா. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ்லாம் வந்து வரப்போகுதுங்கப்பா ஓகேங்களா. ஃபஸ்ட்டு 12th ரெடியாக இருக்குங்க, அடுத்தது 10th, ஸோ அடுத்தது 11th. ஸோ 12th ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பெரும்பாலான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரெஷரில் இருப்பீங்க. என்ன வரும் ரிசல்ட்டுன்னு. நான் ஆல்ரெடி சொன்னதான்ப்பா, ஆல்ரெடி கரெக்ஷன்லாம் முடிஞ்சு எல்லாமே பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் கஷ்டப்பட்டு டிப்ரெஷன் ஆகி ஒரு இதுவும் கிடையாது ஓகேங்களா. ஃப்ரீயாக இருங்க. ஸோ வரப்போன மார்க்கு கம்பல்சரி வரப்போகுது, அதெல்லாம் மாறப்போகிறது கிடையாது. ஃப்ரீயாக இருந்துக்கோங்க ஓகேங்களா. 12th முடிஞ்ச கையோட வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டுப்பா. 10th ரிசல்ட்டு 3 நாள் கழிச்சு 10th ரிசல்ட் வரப்போகுது. ஸோ 10th வந்து பார்த்தீங்கன்னா May 10 அது தெரிஞ்ச விஷயம் தான் ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறதுனா மார்னிங்காக ஆஃப்டர்நூனாக ரிசல்ட்டுன்றது திரும்ப திரும்ப கேட்குறாங்க. திட்டமிட்டபடி வந்து பார்த்தீங்கன்னா 12th May 6 காலை 10 மணிக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் May 6 வந்து பார்த்தீங்கன்னா 12th ரிலீஸ் ஆக போகுதுப்பா காலை 10 மணிக்கு. அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா 3 நாள் கழித்து 10th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு 12th May 6, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா May 10 3 நாள் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா அதே காலையில் 10 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10th ரிசல்ட் இப்போ ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்குது. 12th நாளை மறுநாள், 10th இன்னொரு 3 நாள் கழிச்சு ஓகேங்களா. ஸோ யாருமே ஒரி பண்ணிக்காதீங்க, வரப்போடைய மார்க்கு வரதான் போகுது. இன்னும் ஒரு டவுட்டு திரும்ப கேட்டுன்னு இருக்கேன். அது என்ன வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு 2023 வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கலை சேர்ந்த ஒரு மாணவி 600க்கு 600 மதிப்பெண் எடுத்திருந்தாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா காமர்ஸ் ஸ்டூடெண்ட் ஓகேங்களா. ஸோ அந்த ஒரே ஒரு மாணவி தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு, அதுவும் ஸ்டேட் ஃபஸ்ட்டு 600க்கு 600 மதிப்பெண் எடுத்திருந்தாங்க காமர்ஸு ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அது பெரிய லெவலில் பேசும் பொருளாக இருந்துச்சு. ஸோ மீடியாலலாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி இந்த ஆண்டு 2024 வந்து பார்த்திங்கன்னா 600க்கு 600 மதிப்பெண் வருமானு நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. நம்ம கல்வித்துறை வட்டார செயல் நம்ம இந்த விஷயத்தை கேட்டபோது என்ன சொன்னாங்க வந்து பார்த்திங்கன்னா 599 மதிப்பெண் வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய சான்சஸ் இருக்குது ஸ்டேட் ஃபஸ்ட்டு ஓகேங்களா. ஸோ 600க்கு 600 வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டி வரும்னு அவ்வளோ உறுதியாக சொல்ல முடியாது ஓகேங்களா. ஏன்னா கடந்த ஆண்டு வந்த மாணவி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு லாங்குவேஜ் பேப்பர்ஸ் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் தமிழ்லையும் 100 out of 100 போட்டிருந்தாங்க காமர்ஸ் ஸ்டூடெண்ட் ஓகேங்களா. ஸோ அதனால் 600க்கு 600 வந்துச்சு. ஸோ இந்த ஆண்டு பார்ப்போம் 600க்கு 600 வருதானு. ஸோ பயோமேக்ஸு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு 599 அதுதான் எடுத்திருந்தாங்க. ஸோ இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா 600க்கு 600 வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது ஓகேங்களா. கம்பல்சரி வராதுன்னு சொல்ல, கம்பல்சரி வரணும்னு சொல்ல. ஆனால் இந்த ஆண்டு 599 வர கம்பல்சரி சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. 599 கம்பல்சரி வந்துடும். 600 வந்து பார்த்திங்கன்னா சான்சஸ் கம்மியாக இருக்குது. நம்ம கல்வித்துறை வட்டாரத்தில் கேட்கும் போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 600 வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேரு, வர ரொம்ப சான்சஸ் கம்மி 12th சொல்லியிருந்தாங்க. பட் 599 கன்ஃபார்ம் வந்துடுங்க ஓகேங்களா. நீங்கள் ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டாப் லெவலில் மார்க்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அடுத்தது என்ன டாப் காலேஜஸில் நீங்கள் படிக்கிறதுக்கான அட்மிஷன் சப்போர்ட் எல்லாம் உங்களுக்கு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் மீடியாஸ் எல்லாம் நீங்கள் வந்து வருவீங்க ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் நான் ஓரளவுக்கு பாஸ் ஆகிற அளவுக்கு எழுதியிருக்கேன், என்னால் பாஸ் ஆக முடியுமா, நான் ஒரு 50 மார்க்கு எழுதிறேன் ஓரளவுக்கு நான் வந்து நம்ம ரஃபாக கேல்குலேட் பண்ணுவோம் எப்போவுமே. ஸோ அந்த மாதிரி கேல்குலேட் பண்ணால் ஒரு 30-35 வருது, என்ன பாஸ் போடுவாங்களான்னா கண்டிப்பாக பேப்பரில் எதுவுமே எழுதாமல் இருந்தால் தான் ஸ்டாஃபால் பாஸ் பண்ண வைக்க முடியாது. நீங்கள் பேப்பர் ஃபில் பண்ணி ஓரளவுக்கு ரிலவெண்ட்டாக எழுதியிருந்தால் கம்பல்சரி பாஸ் மார்க் போட்டுருவாங்க. அதிலலாம் அவங்க வந்து பாரபட்சம் பார்க்க மாட்டாங்க. நீங்கள் ஓரளவுக்கு எழுதியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாஸ் மார்க் போட்டுருவாங்க. அதாவது கிட்டத்தில் 2 மார்க் 3 மார்க்கில் ஃபெயில் ஆகுதுன்னா போட்டுருவாங்க கம்பல்சரி. அதெல்லாம் பயப்படாதீங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் ஃப்ரீயாக இருங்க. பாஸ் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் கம்பல்சரி பாஸ் ஆக போகிறீங்க ஓகேங்களா. ஸோ பேப்பரில் எதுவுமே எழுதாமல் இருந்தால் தான் கஷ்டம் பாஸ் ஆகிறது. அது மட்டும் இல்லாமல் 600க்கு 600 இந்த வாட்டி சான்சஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ 599 கம்பல்சரிங்க. 599 கம்பல்சரி இந்த வருஷம் வரப்போகுது. ஆனால் 600 தான் வந்து பார்த்திங்கன்னா சான்சஸ் கம்மியாக இருக்குது ஓகேங்களா. ஸோ வரி பண்ணிக்காதீங்க, ரிசல்ட் வரப்போகுது. கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க மதியமாக காலியான்னு. இப்போ இருக்க காலையில் தான் ரிசல்ட் பப்ளிஷ் ஆக போதோ சொல்லியிருக்காங்க. பை ரேர் ரொம்ப சான்சஸ் கம்மி எப்படின்னா அதாவது 99% வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்துருக்கோம். பை மிஸ்டேக் கொஞ்சம் டிலே ஆச்சுன்னா உங்களுக்கு மதியானம். ஆனால் ரிசல்ட் டேட்டில் இப்போ இருக்க எந்த சேஞ்சஸ் இல்லை ஓகேங்களா. அதை நினச்சி யாரும் குழப்பிக்க வேணாம். ஸோ மறக்காமல் இந்த அப்டேட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க ஓகேங்களா.